பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்புறம் கஷ்டம், வியாதி, நெருக்கம், இழப்புகள்லாம் வந்ததுன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு போய் இது வந்துருச்சா? சில விசுவாசிகளுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த பிரதருக்கு நல்லவராச்சே, இவருக்கு வந்துருச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவங்களுக்குனா எதுவுமே என்ன செய்யாது, நடக்கக்கூடாது, இது நடக்குதே. ஒன்று நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப் ஆண்டவர் தருவேன்னு எங்கேயுமே சொல்லலை. பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதை தொட்டாலும் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும் தேவன் உங்களை வந்து ஆதரிப்பார் அப்படின்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே சாப்பிட்றதுக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்தார்னு வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, சில நேரங்களில் நான் பட்னியாக இருந்திருக்கிறேன், ஈவன் குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் சீஷருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளிலே உங்களுக்கு பலவிதமான போராட்டங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது, ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். த பர்பஸ் ஆஃப் சஃபரிங். ஏன் பாடுபடணும்? என்ன பதர், நிம்மதியாக இருக்கலாம், சமாதானம் கிடைக்கும்னு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இப்போ இருக்கிற போகிற வாழ்க்கையை பார்த்தா சமாதானம்லாம் போயிடும் போலுக்கே அப்படின்னு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் ஏன் பாடுகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 3 குறிப்புகளை நான் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம யோபினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யோபு சொல்கிறாரு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்த. இதுதான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். நான் ரசிக்கப்பட்டுட்டேன், அதனால் நான் வந்து இந்த ஜென்ரல்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்றது அர்த்தம் கிடையாது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவனுக்கு வாழ்நாள் குறுகினது, சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒருவேளை இங்கே நீங்கள் வந்து ஒரு சஞ்சலத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கலாம், அல்லது சஞ்சலத்தின் பாதையில் போகலாம். இது வரைக்கும் எனக்கு சஞ்சலமே வரலன்னு நினைக்கலாம், ஆனால் திருப்பி என்ன செய்யும், கண்டிப்பாக சஞ்சலம் வரும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே சஞ்சலம் வரும். சஞ்சலம் இல்லாதவங்க யாருன்னு இருக்க முடியாது. ஓகே, சரி, இந்த பாடுகள் எதனால அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கேள்வி சீசர்களும் கூட நம்ம போல ஒரு மனநிலை தான் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் ஒரு பார்வை இல்லாதவனை போய் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது சீசர்களுக்கு கேட்ட ஒரு கேள்வியை தான் நம்ம படிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மட்டும் வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அவங்க கேள்வி எப்படி கேட்குறாங்க பாருங்க. இது பாவத்தினால தான், ஆனால் அந்த பாவம் இவன் செஞ்ச பாவமா அல்லது இவருடைய மூதாதையர்கள் செய்த பாவமா? அப்போ நம்ம போல நம்முடைய மனநிலையை போல தான் சீசருடைய மனநிலை என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனைன்னு அவங்க கேட்கல, மாறாக யாருடைய பாவம் என்று கேட்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாரு? 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சொல்றாரு, இவன் பார்வை இல்லாமல் பிறந்ததற்கு காரணம் இவனும் கிடையாது, இவனுடைய பெற்றோர்களும் கிடையாது. அருமையானவர்களே, இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில சில சமயங்களில் வியாதி வரலாம், பொருளாதார நெருக்கடிகள் வரலாம், இழப்புகள் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பாவம் தான் காரணம்னு ஜென்ரலாக என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அப்ப சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பா இது இவன் செய்த பாவமும் கிடையாது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் கிடையாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இவங்க பாவமே இல்லாத பரிசுத்தவான்கள் என்ற அர்த்தத்திலையும் சொல்லலை. அவங்களும் மனிதர்கள் தான், குறைவுகள் இருக்கும். ஆனால் இந்த வலி வேதனைக்கு யார் காரணம் கிடையாது, இவன் காரணம் கிடையாது. அப்புறம் ஏங்க ஆண்டவர் அதை அனுமதித்தார்? அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, தேவனுடைய கிரியைகள் இவன் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். என்ன தேவனுடைய கிரியைகள்? ஏன்னா இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்த போகிறார். அவன் மூலமாக அநேகர் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவதற்காக தேவன் என்ன செய்யறாரு, அதை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம சில சமயங்களில் கஷ்டம், வேதனை இது வழியா போகும்போது, ஐயோ நான் பாவம் சொன்னோம். சில சமயங்களில் சில சொல்லுவாங்க, எங்க அப்பா என்ன பாவம் செஞ்சாரோ தெரியலங்க,
என் குடும்பத்தில் இவ்வளவு போட்டு விஷயங்கள் வாட்டி வதைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுடைய பாவம் காரணமாக கிடையாது, நம்முடைய பெற்றோருடைய பாவமும் எது கிடையாது, காரணம் கிடையாது. சில சமயங்களிலே தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதற்காகவே தேவன் அந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். இதை நம்ம அடிப்படையாக எப்பயுமே என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல் பாடு, போராட்டம், கஷ்டம் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவனுடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பார்த்தோன்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லிவிடுவாங்க உங்கள் செத்து போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 25-30 வருஷம் இருப்பாங்க. நம்ம அன்னைக்கு சாவ கிடக்கும்போது என்ன நினைப்போம், என்ன பாவம் செஞ்சாரோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதே மனுஷன் 20-30 வருஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்ம நினைப்போம், தேவன் எவ்வளவு அற்புதமானவர். உண்மைதாங்க, டாக்டர் சொன்னார் இருந்தாலும் செத்து போயிடுவான்னு சொன்னார் டாக்டர், உண்மைதான். மருத்துவப்படி பார்த்தா இந்த மனுஷன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட நிலைமையில தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள்லாம் வந்திருக்கிறது. அன்னைக்கு வேணால் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் தேவன் அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். இதிலே வேதத்திலே இன்னொரு பகுதியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்ல தெரிந்த சம்பவம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அங்கே லாசரு, மார்த்தாள், மரியாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லாசரு யார் இயேசு கிறிஸ்துவுக்கு? வேதத்தின்படி வாசிக்கும் பொழுது சிநேகிதன். சிநேகிதனுக்கு ஏங்க நோய் வந்தது? சில சமயம் நமக்கு, நீ ஆண்டவருடைய பிள்ளைனா உனக்கு எதுக்கு நோய் வந்தது? ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய சிநேகிதனாக இருந்தாலும் என்னதான் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் இயற்கையாக உள்ள விஷயங்கள், அதெல்லாம் வரதான் செய்யும். சரி, இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறான். நம்ம அந்த பகுதியை கூட வாசிக்கலாம், யோவான் 11ஆம் அதிகாரம். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா லாசரு வந்து வியாதிப்பட்டு இருக்கிறாங்கிற தகவலை இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ யாராவது உங்கள் சபையில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி, பிரதர் என்னோட குழந்தைக்கு முடியல பிரதர் அப்படின்னா என்ன பண்ணோம்? அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? உடனே என்ன செய்வோம்? போவோம், இல்லை நான் வரட்டுமான்னு கேட்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு 6ஆம் வசனம் இப்போ படிங்க. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். வித்தியாசமா இருக்குல்ல? என்னங்க, இயேசு கிறிஸ்து தகவல் சொல்லியாச்சு, அவர் வந்து சுகப்படுத்தலாம், எவ்வளவோ அவருக்கு வந்து சிநேகிதனா இருக்கிறாரு, அற்புதம் செய்கிறவர். இவங்க அதுக்கு தான் அனுப்பியே விட்டாங்க. ஈவன் நீங்க 21ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மார்த்தாள் சொல்றாங்க, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன், அதுக்கு தானே சொல்லிவிட்டோம். ஏங்க இயேசு கிறிஸ்து 2 நாள் தங்கி இருந்தார், கேள்விப்பட்டுட்டு தங்கினார்னு படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்ன, ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டாச்சு, அவருக்கு தெரியும், தெரியாம கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? தங்கின இடத்துல 2 நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு? தங்கி இருக்கிறாரு. சில சமயங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி பதட்டத்தில் கூப்பிடுவோம், ஆண்டவரே உதவி செய்ய மாட்டீங்களான்னு. ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருந்தா இந்த மரணம் நடந்திருக்காதே, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதே, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதே அப்படின்னு நம்ம ஆவேசப்படுவோம். ஆண்டவர் சில சமயங்களில் பொறுத்து இருப்பார். லாசர் உண்மையா பார்த்தா லாசர் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து போயிருக்கிறோம், ஆனா போகல. அவர் தெரிந்தே 2 நாள் அங்கே தங்கிட்டாரு. அப்ப ஆண்டவர் இதை பர்பஸாவே அனுமதிக்க விட்டுருக்கிறாரு. நடக்கட்டும், அவன் இறக்கட்டும், அவனை அடக்கம் பண்ணட்டும், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? விட்டுருக்கிறாரு. ஏன் அதை நடக்க விட்டாரு? பின்னாடி வாசிக்கிறோம், தம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இப்ப புரியுதா ஏன் என் வாழ்க்கையில பொருளாதார கஷ்டத்தை விடுறாரு ஆண்டவர்? ஆண்டவர் ஜஸ்ட் இதை கேட்டிருக்கலாமே. ஏன் எனக்கு அருமையானவருடைய உயிரை தேவன் எடுத்துக்கொண்டார் கேட்டிருக்கலாமே. நம்ம நிறைய இடங்களில் கேட்குறோம், ஆண்டவர் ஒருவேளை கண்டுக்காம விட்டாரா, தெரியாம போயிடுச்சா அப்படிலாம் ரொம்ப பதட்டப்படுகிறோம். பதட்டப்பட வேண்டாம், ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்தே சில சமயங்களிலே தேவன் என்ன செய்கிறார்? அதை அனுமதிக்கிறார். அது ஏன் அப்படின்னா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. அதனால தான் நீங்கள் பின்னாடி வாசிக்கும் பொழுது இப்போ வந்து இந்த மார்த்தாள் மரியாளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க.
அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களோடு போய் அந்த மரித்த லாசருவை வெளியே வா என்று சொல்லி என்ன செஞ்சாரு? வெளியே கொண்டு வருகிறார். அப்படி வெளியே கொண்டு வந்த உடனே அங்கே நம்ம பார்க்கிறோம், அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசம் வைத்தார்களாம். அப்ப இதிலிருந்து நம்ம இந்த 2 குறிப்பில இருந்து படிக்கிறது எதுக்குன்னா, என் வாழ்க்கையில தேவன் பாடுகளையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் அனுமதிப்பது என் மூலமாய் அவர் மகிமைப்படுவதற்காக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக. நான் ஏற்கனவே சொன்னதை போல டாக்டர் சில பேரை பார்த்து சொல்லிடுவான் அவன் செத்து போயிடுவான்னு. ஆனா 40 வருஷம் அவன் உயிரோட இருக்கிறான்னா நமக்கு பார்த்த உடனே தோணும், மருத்துவத்துக்கும் அப்போ மேலாக தேவன் இருக்கிறார். புரிந்து கொள்கிறோமா இல்லையா? மருத்துவ படிப்பு, மருத்துவம் இது எல்லாமே சில சமயங்களிலே தோல்வி அடைந்து விடும். அதற்கு அப்பால் தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தையை அந்த சூழல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதற்காகத்தான் தேவன் அதெல்லாம் என்ன செய்றாரு? அனுமதிக்கிறார். எவ்வளவோ நெருக்கடிகள்ல போனோம், அவ்வளவுதான் பாதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், இனிமேல் வேற வழியே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்ப தேவன் இந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்ததே அவர் மகிமைப்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்றார்? இதெல்லாம் அனுமதிக்கிறார். இரண்டாவதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. எப்போதுமே நம்ம அவருடைய ஸ்டாண்டர்டை விட்டு வெளியில போகும்போது என்ன செய்வார்? கரெக்ஷன் ஒர்க் பண்ணுவார். பாருங்க, இந்த டீச்சர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் ரெட் இங்க் வச்சுருப்பாங்க. நம்ம ரெக்கார்ட் நோட்டில் அழகாக எழுதிட்டு போவோம், அப்படி ஒரு வட்டத்தை போட்டு விட்ருவாங்க. அவங்களுக்கு அதில் சந்தோஷமா? கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ கவனமாக இரு, நீ இப்படி எழுதினா இது தவறு என்பதை அடையாளப்படுத்தப்படும், அதனால் நீ சரி பண்ணிக்கோன்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க? அதை செய்கிறாங்க. பெற்றோர்களாகிய நாமும் கூட பிள்ளைகளை சில சமயங்களில் கிள்றோம், சில சமயங்களில் அடிக்கிறோம். எதுக்கு? தழும்பு வரட்டும்ங்கிறக்காவா? சில பேர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிள்ளைகளை அடிப்பாங்க. அந்த மாதிரி கேஸை நான் பேசலை. நார்மலாக நம்முடைய பிள்ளைகள் கரெக்டாக இருக்கணும், அவங்களுடைய லைஃபை மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு முன் உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். அது அந்த நேரத்தில் வலி உண்டாக்கும் இல்லையா? வலி உண்டாக்கும். ஆனால் அது பிற்காலத்தில் அவங்களுக்கு என்னவா இருக்குது? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது, எங்கள் அப்பா அம்மாலாம் அன்னைக்கு அடின்னு அடித்தாங்க, நான் படிக்கவே மாட்டேன், அவங்க அன்னைக்கு அடிக்க வச்சு படித்ததுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்? நல்லா இருக்கிறேன். அப்போ தேவனும் சில சமயங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இதை பற்றி எபிரேய எழுத்தாளர் ரொம்ப அழகாக எழுதுறாரு. 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க, 10ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஓகே, இப்ப ஏன் ஆண்டவர் சிட்சிக்கிறாரு? டைரக்டா எபிரேய எழுத்தாளர் சொல்றாரு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி சில காலம் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத விட்டுட்டு நம்ம வெளியில போகணும்னாலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சிட்சிப்பார், தண்டிப்பார் கிடையாது. there is a difference between punishment and chastisement. தண்டனைக்கும் சிட்சைக்கும் வித்தியாசம் உண்டு. தண்டனை அவன் மேல அக்கறை கொண்டு செய்யறது கிடையாது. சிட்சை என்பது அக்கறை நிமித்தமாய் செய்யப்படுகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, பஸ்ஸில் நிறைய பேர் தொங்கிட்டு போகிறான். நம்ம ஒன்று, ஏய் தம்பி இங்கே வா, ஏன் இப்படிலாம் தொங்கிட்டு போகிற, ஏன் இது பண்ணுற அப்படிலாம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளை தொங்கிட்டு போனால் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் 2 காலில் போடுவோம், எதுக்கு அப்படி தொங்கிட்டு போகிற? புரியுதுங்களா? அப்போ ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிள்ளையின் மேல் அக்கறை கொண்டதுனால. எல்லார் மேலேயும் நமக்கு அக்கறை வராது, சொந்த பிள்ளைகள் மேலே நமக்கு அக்கறை உண்டு. அதனால தான் தேவனும் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மேலே என்ன செய்கிறாரு? பாடுகள் கொடுக்குற. ஒன்று தெரிஞ்சுங்க, பாடு என் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா எபிரேய எழுத்தாளர் அப்படி தான் சொல்கிறாரு. நீ வேசி பிள்ளையான்னு கேட்குறாரு. நீங்கள் அதை எபிரேயர்கள் நிருபம் அந்த 12ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்கணும், ஐயோ நான் ஆண்டவருடைய பிள்ளையா, ஏன் எனக்கு சிட்சையே வரலையே இது வரைக்கும், நான் பூர்ணமானவன் கிடையாதே,
என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டே, என்னுடைய பரமபிதா என்னை சரி செய்வதற்காக சிச்சைகள் கொடுத்திருக்க வேண்டுமே. அப்ப ஆண்டவர் சில சமயங்கள்ல நமக்கு சில பிரச்சனைகளை அனுமதிப்பதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு. இப்ப நம்ம ஒரு பரிசுத்தத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிடறோம். அவருக்கு நான் பரவாயில்ல, இவருக்கு நான் பரவாயில்லை, அப்படிதான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம். ஆனா கர்த்தர் அப்படி இருக்க மாட்டார். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாப்புல தான். அதனாலதான் எபிரேயர் எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் சிட்சிப்பார். யாரும் நினைக்காதீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டா ஆண்டவர் வந்து எப்பயுமே அரவணைச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நினைக்காதீங்க. அப்பப்போ குச்சியும் எடுப்பார், அப்பப்போ குச்சி எடுத்து அடிப்பார். அதனால தான் அவர் சொல்றாரு, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. உண்மையான தகப்பனா இருந்தா என்ன செய்வான்? சிட்சிப்பான். நான் ஏற்கனவே சொன்னதை போல நீங்க உண்மையாவே உங்க புள்ள படியில தொங்கிட்டு போறத பாத்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு பரவாயில்லையா நல்லா தொங்கிட்டு போனீங்கன்னு சொல்லுவீங்களா? உண்மையான அப்பாவா இருந்தா என்ன வரும்? உடனே அவனை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? முயற்சிப்போம். அதே போல ஆண்டவர் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலே, நம்மேல் அன்பு கூறுகிறதுனாலே சில சமயங்கள் என்ன செய்யறாரு? ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை சொன்னா கேட்காதுங்க. அதான் சொல்றாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தடவை சொல்லும் போது கேட்கலனாலும் குச்சியை எடுத்தா அந்த குச்சியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடும். ஐயோ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், வலி இருக்கும், அவன் அதுல சீர்திருந்துறான். அதே போலதான் ஆண்டவர் சொல்லும் போது கேட்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சிச்சையை கொடுப்பார். சிச்சையை கொடுத்துதான் என்ன செய்வாரு? திரும்ப கொண்டு வருவார். அதனால சிச்சையை அனுபவிக்கும் போது சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ ஆண்டவர் என் மேல பிரியமா இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் என் மேல் நேசிக்கிறார், ஆண்டவர் என் மேல அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் என்ன செய்யறாரு? என்னைய சரிப்படுத்துகிறார். சரிப்படுத்தும் போது வலிக்கும், ஆனா சரியான பிறகு அது நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாக இருக்கும். நீங்க பைபிள்ல வாசி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து சிட்சிக்கிறாங்க. ஆனா அது எதுக்கு? கொஞ்ச காலம்தான். ஆனா இவரோ, இவங்க இந்த உலக பிரகாரமான விஷயத்துக்காக தான் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை சிட்சிக்கிறோம். ஆனால் இவர் எதுக்காக நம்மளை சிட்சிக்கிறாருன்னு சொன்னா, அவருடைய பரிசுத்தத்திற்கு ஏற்றாற் போல் நாம் மாறுவதற்கு, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை கொண்டு வருவதற்காக என்ன செய்யறாரு? நீங்க அந்த ஈசிஆர்ல போனீங்கன்னா இந்த சிற்பங்கள்லாம் செய்வாங்க. அந்த சிற்ப ஆசாரியரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தா அது வந்து மூக்கு கண்ணெல்லாம் நல்லா அழகா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த சிற்பாசாரி கரெக்டாக பார்த்து இல்லை இதில் இன்னும் கொண்டு வரணும், இன்னும் கொண்டு வரணும்னு தட்டிக்கிட்டே இருப்பான். அவன் எவ்வளோ அளவுக்கு தட்டுறானோ அவ்வளோ அளவுக்கு அதை என்ன செய்யும்? அழகுள்ளதாகும். அதே போல நீங்களும் நானும் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் மாறுவதற்காக, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தட்டுவார், செதுக்குவார். தட்டுறதும் செதுக்கிறதும் வலிக்க தான் செய்யும், ஆனால் அது நம்முடைய நன்மைக்கு. அதை நம்ம எப்படி ஏற்றுக்கணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இந்த எபிரேயர்கள் நிருபத்தில் அவர் சொல்றாரு, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. என்னங்க ஆண்டவர் இப்படி எனக்கு வாழ்க்கையில பாடுகளையும் கஷ்டங்களையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் என்னை செதுக்குகிறார். நம்ம சிந்தனையில தான் இருக்கணும். என் வாழ்க்கையில பாடு கஷ்டம் வருதுன்னா தேவன் என்னை செதுக்குகிறார். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. யோசேப்பு என்ன பாவம் செஞ்சாரு? ஒன்றும் இல்லையே. ஆனா அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, பாவம் செஞ்சதுங்கிறத விட அவனை இன்னும் மோல்டு பண்ணியிருக்கிறார். கஷ்டம்னா என்னன்னு யோசேப்புக்கு தெரியும், தனிமையின் வேதனை என்னங்கிறது யோசேப்புக்கு தெரியும். அப்போ மோல்டு பண்றதுக்காக. அதே போல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் எங்க இருக்குதோ, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் எங்க இருக்குது, இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறாரு? அவர் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த பாடுகள் எதுக்காக அப்படின்னா, அவரை போல நம்ம பரிசுத்தவானா மாறணும். அதான் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. ஸோ அதனால தான் தேவன் என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகளை அனுமதிக்கிறார். அதனால சொல்லும் போதே கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. வசனம் சொல்லுகிறதின்படி கேட்டப்ப ஒன்றும் இல்லை, ஒரு 40 வயசு ஆகுது, வாக்கிங் போங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. சொல்லும் போது கேட்கலன்னா என்ன நடக்கும்? அப்புறம் மாத்திரை சாப்பிடணும், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். சொல்லும் போதே கேட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்கலன்னு சொன்னால் எப்படி ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்? அதுக்கு 4 ஊசி போட்டு தான் ஆகணும். அதே போல தான் நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டே இருந்தோம்னா அது வேற கேட்டகரியில் போகும். அல்லது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தோம்னா
ஆண்டவர் நம்மை சில சமயங்களை செதுக்குவார். ஆண்டவர் சில சமயங்களில் நம்மளை அடிப்பார். சில சமயங்களை கஷ்டத்தின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே என்ன செய்வார்? அனுமதிப்பார். ஏன்னா அவருடைய பரிசுத்தத்திற்கு ஏற்றாற்போல் நாம் மாறுவதற்காக. சரி, மூன்றாவதாக ஏன் ஆண்டவர் நமக்கு பாடுகளை கொடுக்கிறாரு அப்படின்னா, மற்றவர்கள் மேலே நம்ம அனுதாபம் கொள்ளுவதற்காக. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிம்பத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வலி, தனிமையினுடைய வலி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் போய் அதை பற்றி ஏதாவது பேச முடியுமா? கஷ்டத்தில் இருக்கிறவனோட ஒரு வலியை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலைன்னா இன்னொருத்தனுக்கு போய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர்னு வைங்க. சில பேர் உயிருக்கும் அவன் வாழ்க்கைக்கும் போராடிட்டு இருப்பான். நம்ம ஒன்றும் இல்லை பிரதர், ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிடுவோம். அது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் சொல்வார், உனக்கு இந்த வழி தெரிஞ்சு வந்தாதான்டா தெரியும், ஈஸியாக சொல்லிட்டு போகிற அப்படின்னு நினைப்பான். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், நாம் மற்றவர்கள் மேல் அனுதாபம் கொள்ளுவதற்காக. பசியோட வேதனை தெரிஞ்சாதாங்க பசியில் இருக்கிறவனோட வேதனையை புரிஞ்சுக்க முடியும் என்னால். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்ன உதாரணம் தான். ஒரு ஊழியக்கார் ஒரு ஊழியத்துக்காக போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாராம். அவர்கிட்ட இப்போ பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னா, இந்த பஸ்ஸில் அந்த ஊருக்கு போய் இறங்குற அளவுக்கு தான் பணம் இருக்குது. வீட்டில் சொல்லிட்டு போனாராம், இவ்வளோதான் இருக்குது, பரவாயில்ல, நம்ம கர்த்தருக்காக ஊழியத்துக்கு தானே போகிறேன், நான் போயிட்டு அப்படி இல்லைனாலும் நான் நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏறி உட்கார்ந்தாராம். அப்போ ஒருத்தன் பிச்சை கேட்டானா, ஐயா பசிக்குதுங்க ஐயா, ஏதாவது இருந்தால் கொடுங்க. இப்போ இவர் பிச்சைக்காரங்க பிச்சை கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யலை, எதுவும் கொடுக்கல. அப்புறம் அந்த பிச்சைக்காரன் கேட்டானா, ஐயா எனக்கு சக்கரை நோய் இருக்குதுங்க ஐயா, அதனால் பசி தாங்க முடியல, எனக்கு பசிக்குதுங்க ஐயா, ஏதாவது கொடுங்கனோனே. இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாராம், எடுத்து இருக்கிற பணத்தை கொடுத்து போய் சாப்பிட்றான்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்துட்டாராம். அப்போ வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா கேட்டாங்களா, எங்கள் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, ஏன் ஊழியத்துக்கு போகாமல் வீட்டுக்கு வந்துட்டீங்க? இல்லை, ஒருத்தன் வழியில் பிச்சை கேட்டான், அந்த பிச்சைக்கு அவன் காசு கொடுத்துட்டேன். பிச்சைக்காரங்க எப்போவுமே பிச்சை கேட்டுட்டு தானே இருப்பாங்க, நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? இல்லை, அவன் வெறும் பசிக்குதுன்னு கேட்டால் நான் கொடுத்துருக்க மாட்டேன், அவனுக்கு சக்கரை நோய் இருக்குது, பசிக்குதுன்னு சொன்னான், அதனால தான் கொடுத்தேன். ஏன் தெரியுங்களா? சக்கரை நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் பசி அது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறது. மற்றவங்க சொல்லிடுவோம் ஈஸியா, பசி தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு சொல்லுவான். ஆனால் அந்த வழியில் வந்தவங்களுக்கு தான் என்ன செய்யும், அது தெரியும். இப்போ பவுல் அதை தான் சொல்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பவுல் பாவம் செஞ்சாரான்னு கேட்டால் இல்லைங்க. பவுல் கர்த்தருடைய சித்தத்தை தான் செஞ்சார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தது. நான் ஏற்கனவே சொன்னதை போல கொரிந்தியரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பசியிலும் நிர்வாணத்திலும் நாசமோசங்களிலும் இப்படிலாம் இருந்தோம்னு சொல்கிறாரு. ஏன் தேவன் அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? அதற்குரிய காரணத்தை அவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1:4 படிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. ஆறுதல் செய்வதற்கு திராணி உள்ளவர்கள் ஆகும்படி இல்லையா? மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா அதுக்கு என்ன வேணும்? திராணி வேணும், சும்மா சொல்ல முடியாது. ஸோ இப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, நாங்கள் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார்னா, உனக்கு பசி பசியினுடைய வேதனையை அனுபவிச்சாங்க. நாளைக்கு ஒருத்தங்க பசியோடு இருக்கும்போது நம்ம நினைப்போம், அது எவ்வளோ கொடுமையானது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருப்பார். அப்புறம் வேலை கிடைச்சிருக்கும். இப்போ வேலை இல்லாமல் ஒருத்தன் கஷ்டப்படுறானா அவனை பற்றிய சிந்தனை நமக்கு வரும். நம்மளும் ஒரு காலத்தில் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வெளியில் சொல்ல முடியாது, சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு என்ன தோணும்? அவனுக்கு காசு இருக்குதோ இல்லையோ, நம்ம என்ன செய்வோம்? அவனை கூப்பிட்டு காசு கொடுத்து நீ சாப்பிட்றா. இதாங்க the ministry of sympathy. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். இதில் ஏன் நம்ம தோல்வி அடையணும்? அதில் பயிற்சி ஆகலை. ஆண்டவர் அதுக்காக தான் பயிற்சி கொடுக்கிறார். எனக்கு நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய ஹெச்ஓடிக்கு அவங்க பொண்ணு பிளைண்ட், அவங்களுக்கு பார்வை கிடையாது. அப்போ ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது, என்னை போஸ்ன்னு தான் கூப்பிடுவார். ஸோ போஸ், என்னுடைய பொண்ணுக்கு பர்த்டே, நான் என் பொண்ணு பர்த்டேவை நான் எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறேன்னா,
அந்த புதுக்கோட்டையில் ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருந்தது, அங்கே நம்ம போய் செலிப்ரேட் பண்ண போதும், நீனு வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ கூட்டிகிட்டு போன பிறகு இவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்சு ஸ்பான்சர் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவர் சொன்னார், அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, பாருமா, கடவுள் உன்னைய போல அநேக பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் பார்க்க முடியாதவங்க, அவங்களுக்கும் உதவி செய்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது, என்னுடைய ஜோடி கிறிஸ்தவர் கிடையாது. அப்போ நான் யோசித்தேன், நானும் இந்த புதுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்து எத்தனையோ வருஷமாக சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன், இங்கே ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, இப்படி பிள்ளைகள் வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எப்படி எங்கள் ஹெச்ஓடிக்கு தெரிஞ்சது? ஏன்னா அவருடைய பொண்ணு அதே பிரச்சனையில் இருந்ததுனால அவருக்கு அது தெரிந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில சமயங்களிலே கஷ்டத்தையும் பாடையும் நெருக்கடியையும் ஏன் கொடுக்கிறாரு தெரியுமா? நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, திராணி உள்ளவர்களாய் மாறுவதற்காக. ஸோ பவுலுடைய வாழ்க்கையில் அது பல பிரச்சனைகளை சந்தித்ததே அவர் சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, திராணி உள்ளவர்களாய் இருப்பதற்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோசேப்பினுடைய அண்ணன் சாப்பாட்டுக்காக அங்கே வந்து நிற்கிறாங்க. யோசேப்பு நியாயமா ரிவெஞ்ச் பண்ணியிருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பையில நிறைய போட்டு அனுப்புறாரு. ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தெல்லாம் தாண்டி தான் யோசேப்பு வந்திருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தார், வேதனையை அனுபவிச்சாரு, இப்போ அவர் உதவி செய்கிறாரு. அருமையானவர்களே, நமக்கும் உதவக்கூடிய பண்பு ஈஸியாக வராது. ஆனால் ஆண்டவர் சில பாடுகள், கஷ்டங்கள் இது வழியாக வந்து நிறைய பேர் உதவி செய்ததனுடைய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளும் என்ன செய்வோம், உதவக்கூடியவர்களாக இருப்போம். அதுவுமே ஒரு மினிஸ்ட்ரி தான், த மினிஸ்ட்ரி ஆஃப் சிம்பத்தி, அனுதாபப்படுவது. ஏன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், நம்ம மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும்னா அனுதாபப்படணும். உண்மையான அன்பு அனுதாபப்படக்கூடிய ஒரு அன்பாக இருக்கும். கஷ்டம்னா என்னன்னே தெரியாத எனக்கு இன்னொருவருடைய கஷ்டத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இயற்கையாகவே நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கோளாறு இன்னொரு பிள்ளைகளுக்கு இருக்கும்னா நம்ம உடனே போய் ஹெல்ப் பண்ணுவோம். எப்படி வந்தது அந்த நேச்சரு? ஏன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுனால. ஸோ தேவன் இதற்காகவும் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதனை, பாடுகள், இழப்புகள், இது எல்லாமே மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்வதற்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்த ஒரு சகோதரி வந்து அநேகருக்கு வந்து இளம் வயதில் கணவரை இழந்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சகோதரி பேச பேச தன்னுடைய இளம் வயசுல கணவரை இழந்த எல்லா சகோதரியுடைய கண்கள்லையும் தண்ணி அப்படியே வடியுது. நான் பிரசங்கம் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ எஃபெக்டிவாக போயிருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனையை தாண்டி வந்தவங்க, அவங்க சொல்ற ஆலோசனைகள் அநேகருடைய உள்ளங்களை திடப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இப்போ ஒரு பெண்கள் படுகிற கஷ்டத்துக்கு ஆண்கள் வந்து ஆலோசனை சொன்னால் நல்லா இருக்குமா? ஒன்றும் இல்லை, பிரசவ வேதனையை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உனக்கு என்ன தெரியுன்றுவாங்க. ஆனால் அதே வயதான ஒரு பெண்மணி வந்து குழந்தை பெற்றெடுக்கிறது இப்படிதாம்மா இருக்கும், இந்த வழிகள் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும், தைரியமாகவும் இருக்கும், அவங்களுடைய மனசு திடப்படக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாலே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில ப்ராசஸ் வழியாக அனுப்புகிறாரு. ஏன் அப்படின்னா நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, திராணி உள்ளவர்களாய் இருப்பதற்காக. ஊழியத்தில் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, உபத்திரவங்களை படுறாரு அப்படின்னா ஊழியத்தில் உபத்திரவப்பட்டவர் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு திராணியாக இருப்பார். பிரதர், அதெல்லாம் யார் என்ன பண்ணாலும் கவலைப்படாதீங்க பிரதர், இதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? அந்த உபத்திரவத்தில் வந்தவங்க தான் சொல்ல முடியும். பவுல் தான் சொல்றாரு, நான் ஏன் இப்போ மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு திராணி எனக்கு எப்படி வந்தது? ஏன்னா நான் இந்த உபத்திரவத்தின் வழியாக என்ன செஞ்சிருக்கிறேன், போயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, உங்களுக்காக பரிதபிக்கப்படக்கூடியவர் அவரு. ஏன்னா அவரும் மனிதத்தன்மையில என்ன செஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி போயிருக்கிறாரு. அதனாலதான் மனிதர்களுக்கு பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்.
ஸோ அப்போ மூணாவது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், அடுத்தவங்க மேலே இரக்கம் காண்பிப்பதற்கு, அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, அடுத்தவர்களை பலப்படுத்துவதற்காக தேவன் என்ன செய்கிறாரு? இதை அனுமதிக்கிறார். அதனால பாடுகள் வரும்போது அதை அற்பமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எபிரேயர் 12:5 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். சில சமயத்தில் தேவனே குற்றம் பண்ணிடுவான். அவர் ஏன் இதை அனுமதிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு தேவனே என்ன செய்கிறோம்? குற்றப்படுத்துகிறோம். அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் பாடுகளை என்ன செய்யணும்? சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பிற்காலத்தில் நமக்கு பழகிடும். ஸோ 3 விஷயங்களை நம்ம படித்தோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பாடை அனுமதிக்கிறார்? நம்பர் 1 என்ன படித்தோம்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. எல்லா பாடுகளுக்கும் பாவம்னு காரணம் நினைக்காதீங்க, சரிங்களா? எல்லா பாடுகளுக்கும் பாவம் தான் காரணம் நினைக்கக்கூடாது. சில சமயங்களில் தேவன் மகிமைப்படுவதற்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை அனுமதித்திருக்கிறார். 2வதாக எதுக்காக தேவன் பாடுகளை அனுமதிக்கிறாரு? அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும்பட்டு. அப்போ சில சமயங்கள் அவருடைய பரிசுத்தத்துக்கு குறைவாக இருப்போம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தட்டி அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்மை சிட்சிக்கிறார். ஓகேவா? நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கரெக்ஷன் அப்போ வலிக்கும். ஆனால் அந்த கரெக்ஷன் நம்முடைய நன்மைக்காக. ஓகேவா? நம்முடைய நன்மைக்காக அதை செய்கிறார். அதனால அதை சந்தோஷமாக தான் எடுக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்னை நேசிக்கலன்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சிச்சிக்கிறாருன்னு சொன்னால் அவரால் நேசிக்கப்படுகிற ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படிதான் நினைக்கணும். அவர் என்னை சிச்சிக்கலைன்னா ஒருவேளை நான் அவருடைய உண்மையான பிள்ளை இல்லையோ என்கிற கேள்வி தான் நமக்கு வரணுமே ஒழிய, ஆண்டவர் என்னங்க என்னை எப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 3வதாக ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை பார்த்தோம். நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, டு பி ஏபிள், தகுதிப்படுத்துறார். 4 பேருக்கு ஆறுதல் சொல்வதற்கு என்ன செய்யறாருன்னே தகுதிப்படுத்தக்கூடியவராக மாற்றுகிறார். ஸோ அதனால தேவன் நமக்கு என்ன செய்யறார்? சில பாடுகளை கொடுக்கிறார். நான் சில விசுவாசிகளுடைய பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். அவங்க பிள்ளைங்க பயங்கர, அதாவது அப்நார்மலாக இருக்கும்போது அவங்க இந்த அப்நார்மலாக பிறக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க சொல்கிற கவுன்சிலிங், அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது எப்படா படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களே நினைப்போம். ஏன்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தேவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அவங்களுக்கு கொடுத்தாருன்னா, மற்றவர்களை திடப்படுத்துவதற்காய், மற்றவர்களை தைரியப்படுத்துவதற்காய், ஆறுதல் சொல்வதற்கு திராணி உள்ளவர்களாய் இருப்பதற்காக அதை கொடுக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பாடுகள் இருக்குதா? எதனால எடுக்குது? இந்த 3ல் எதன்னு அனலைஸ் பண்ணணும். இதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தில் நம்ம பார்க்கறது. வேற எதுவும் காரணம் சொல்லப்படலை. 3 காரணங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பாடு என்னுடைய தேவன் மகிமைப்படுவதற்காக அதை நான் அனுபவிக்கலாம். 2வது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், தேவன் அதை சரி செய்கிறார், என்னை சீர்படுத்துகிறார். 3வது, ஒருவேளை நான் மற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆறுதல் சொல்வதற்கு, தைரியம் சொல்வதற்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? இதை ஈவன் நீங்கள் நம்ம ஒடிசாவில் ஊழியம் செய்த அந்த மிஷினரிகளுடைய குடும்பத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாடிஸ் அவர்கள் அவங்க எழுதின ஒரு புக்கை நான் படித்தேன். அதாவது அவங்க கணவன் இருக்கும்போது இவங்களை பற்றி யாருக்குமே உலகத்தில் தெரியாது. ஆனால் அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அநேக இடங்களில் சென்று ஊழியம் செய்தார்களாம். அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு பாடு கஷ்டத்தின் வழியா நான் போனதுனால என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் அநேகருக்கு எழுப்புதலை உண்டாக்கக்கூடிய நிலைமையில தேவன் மாற்றி இருக்கிறார். நான் அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை படித்து எப்போதுமே வியக்கிறது உண்டு. ஏன்னா நான் மன்னிப்புங்கிறத அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நடைமுறையில் எனக்கு வர கேள்வி, எப்படா 2 பிள்ளைங்களை எரிச்சவனை மன்னிக்கக்கூடிய ஒரு மனசு அந்த அம்மாவுக்கு வந்தது? ஆண்டவர் ஏன் அதை அனுமதிச்சார்? அவங்க பாவம் செஞ்சதுனாலயா? இல்லையே. நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த தொழுநோய் மத்தியில் ஊழியம் செய்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு முறை ஒரு மாநிலத்துக்கு போயிருந்தேன். அந்த சபை ஃபுல்லாகவே குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டவங்க. எனக்கு பயம் பயங்கரமாக இருந்தது. என்னென்னா, அங்கே வர்ஷிப் பண்ணணும். அவங்க எல்லாரும் கையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாக இருக்கும், சீல் வடியும். அவங்க அந்த அப்பம் ரசம், நான் சொல்கிறது கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறம் நம்ம எல்லாம் டெக்னிக்காக கொண்டு வந்துட்டோம் தனித்தனியாக. ஆனால் அன்னைக்கு அந்த சபையில் எல்லாருமே குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். ஆனால் என் மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடுது? நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி அவங்க எடுக்கிறதுல நான் எடுக்கிறது? இன்னொன்று, இவங்க முடிச்ச பிறகு கையில் தான் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, எப்படி நான் கையில் வாங்குறது?
இது ரெண்டும் தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சகோதரன் எழுந்து சாட்சி சொல்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட, தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர் வந்து எந்திரிச்சு சொல்றாரு, நாங்களாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோங்கிறத சொல்றோம் பிரதர்னு சொன்னார். அது தமிழ்நாட்டில் கிடையாது, வேற ஒரு மாநிலத்தில். அப்போ சொன்னார், நாங்கள் இப்படி இருக்கும்பொழுது ஒரு மிஷினரி இங்கே வந்தார். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டார். நாங்கள் யூஸ் பண்ணுற தட்டை அவர் யூஸ் பண்ணார். நாங்கள் யூஸ் பண்ண அந்த பெட்ஷீட்டு எல்லாம் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை காமனாக வச்சு யூஸ் பண்ணார். அந்த அன்பு எங்களை தொட்டது. அதனால தான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அநேக தொழுநோயினாலே பாதிக்கப்பட்ட நாங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், சாட்சி சொன்னார். எனக்கு இப்போ ஒரு போராட்டமாக போயிடுச்சு. நான் அப்பத்துலையும் ரசத்துலையும் எப்படி கை வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், எப்படி இவங்க கொடுக்குற கிஃப்டை கையில் கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாரு, அந்த டாக்டர் சொன்னார், இது வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது, தொடுறதுனால அவங்களுக்கு எதுவும் வராது, அதனால அவங்க அதை செய்தார்கள், அந்த அன்பு தான் எங்களை மாற்றினதுன்னு சொன்னார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த தொழுநோய் மத்தியிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவங்க மனைவியும் ஊழியத்துக்கு வந்து பண்ணாங்க. அநியாயமாக கொண்டுட்டாங்க 2 பிள்ளைகளை. கணவன் கூட வயசில் பெருசவர், பெரியவர், தாங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் ரைட். இந்த 2 பிள்ளைகளையும் அவங்க கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இதுலேயும் கூட அவங்கள மன்னிச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இது எல்லாமே ஏன் தேவன் அனுமதித்தார் என்று சொன்னால், எங்கள் கணவனும் என் பிள்ளைகளும் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா இவ்வளோ வல்லமையா ஒரு பயனுள்ள நிலைமையில எழுப்புதலோட ஊழியம் எங்களால் செஞ்சிருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இது இந்த பாடுகளை நான் அனுமதிச்சதுக்கு அப்புறம் நான் போய் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறேனோ அங்கெல்லாம் தேவ ஜனங்கள் திடன் கொண்டார்கள். தேவனுக்காக தங்களுடைய வாழ்வை துச்சமாக எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எழுப்புதல் உண்டானது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் சில சமயங்களில் பாடுகளை அனுமதிப்பதற்கு காரணம் ஒருவேளை நம்ம அர்ப்பணிப்பு இல்லாதவங்கிறது கிடையாது. நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதற்காக, நாம் மற்றவர்களை தைரியப்படுத்துவதற்காக. நம்முடைய ஊழியம் பாருங்க, அவங்களுடைய ஊழியம் எப்போ ஸ்ட்ராங் ஆச்சு, அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் தான். அந்த பாடுகளை அவங்க தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க அநேகருக்கு தைரியம் ஒடுக்கக்கூடிய ஒரு செய்திகளை அவர்கள் கொடுத்தாரலாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் சில சமயங்களில் ஒருவேளை இன்னைக்கு புரியாது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், ஆனால் எதிர்காலத்தில் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக ஒருவேளை நம்மை ஆயத்தப்படுத்தலாம். அதனால நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கலாம், பாடுகளை அனுமதித்திருக்கலாம். ஸோ அதனால் என்றைக்கும் ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க. ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பார்வை இல்லாத ஒரு பெண்மணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 7000-8000 பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் எழுதின ஒரு வரி, கேன் ஐ டவுட் ஹிஸ் டெண்டர் மர்சிஸ் அப்படின்ற ஒரு வரி. ஆல் த வே மை சேவியர் லீட்ஸ் மீ அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். அதில் அவங்க எழுதுகிறாங்க, ஹவு கேன் ஐ டவுட் மை சேவியர், என்னுடைய இந்த இலகின மனதை உடைய என்னுடைய ஆண்டவரை நான் எப்படி சந்தேகப்பட முடியும். அவங்க கேட்கல, நான் ஏன் பார்வை இல்லாமல் பிறந்தேன் ஆண்டவரே, பார்வை இல்லாதப்பவே 8000 பாடல் எழுதியிருந்தேன், நான் பார்வையோடு இருந்தால் எவ்வளோ எழுதியிருப்பேன்னு அவங்க கேட்கல. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் பார்வை இல்லாமல் பிறந்ததினாலே 8000 பாடல்களை நான் பாடினேன். அந்த ஒரு பாடல் வழியில் ராப்சர் பர்ஸ் மை ஐஸ்ங்கிற ஒரு வரி வரும். அதாவது நான் எனக்கு பார்வை கிடையாது, ஆனால் என்னுடைய சிந்தனை எல்லாம் எப்போ இயேசு கிறிஸ்து அந்த வரப்போகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, அந்த விஷயங்கள் தான் என் கண்ணில் ஒலித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பாடல் எழுதினார்கள். ஸோ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் அவரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் நம்மை அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்காக இருக்கலாம். மூன்றாவது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் எல்லாம் நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், மற்றவர்களுக்கு தோள் கொடுப்பதற்கும், நான் மற்றவர்களுக்கு திடப்படுத்துவதற்கும், ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாக மாறுவதற்காக தேவன் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே என்னை அனுப்பியிருக்கலாம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் சிட்சியாத பிள்ளை இல்லை. அவர் யாரை சிட்சிக்கிறாரோ அவர்களை நேசிக்கிறார். அதனால் வருங்காலங்களிலே பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை பின்பற்றலாமா வேணாமாங்கிற கேள்வி நமக்கு வர வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் நன்மைக்காக அனுமதிப்பார். இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னதை போல
லாசருடைய சகோதரிகள் நினைச்சாங்க, ஆண்டவர் சொன்ன உடனே வந்திருக்கலாமே, வந்திருந்தா அந்த சம்பவமே நடந்திருக்காதே நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் பர்பஸாவே 2 நாள் அங்கே இருந்தார். சில சமயங்கள்ல நம்ம கஷ்டத்துல ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடும்போது ஒருவேளை பதில் தராததை போல இருக்கலாம். என்ன ஆண்டவர் பதில் சொல்லலையே, கஷ்டத்துல நான் 2 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன், 3 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும், அவர் நேரதாமதமாய் வந்தாலும் நம்முடைய நாமத்தை அவர் நம் மூலமாய் என்ன செய்வாரு, மகிமைப்படுத்துவார். ஸோ அதனால வரும் நாட்களிலே எந்த பாடுகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா பாடுகளிலும் நம்முடைய நன்மைக்காக மட்டும் செய்யக்கூடிய ஒரு தேவன். அதனால தான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும். என்ன பிரதர், எங்க குடும்பத்தில் ஒருத்தங்க இழப்பு, அது சகலமும் நன்மைக்கு? ஆமா, நன்மைக்கு தான். நான் கஷ்டப்பட்டது நன்மைக்கா? நன்மைக்கு தான். ஒருவேளை அன்னைக்கு நமக்கு அது ஏன்னு புரியாது, ஆனால் காலங்கள் ஒரு நாள் அதை வெளிப்படுத்தும். அதனால நம்ம அவரை சார்ந்திருப்போம், பாடுகளிலே சோர்ந்து போக வேண்டாம். அவர் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தேவன். அதனால் வருங்காலங்களிலே தேவன் தாமே நம்மை உற்சாகப்படுத்தட்டும், நம்மை தைரியப்படுத்தட்டும்.